सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஆறாவது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத ஷஷ்டோத்யாயः ஞானயோகः. ஸ்ரீ பகவானுவாச அநாஸ்ரிதः கர்ம பலம் கார்யம் கர்ம கரோதி யக சசந்நியாசீ ச யோகீ ச ந நிரக்னிர்ன சாக்ரியः யம் சந்நியாசமிதி பிராஹுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பः யோகி பவதி கச்சன ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணமுச்யதே யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. இந்த ஆறாவது அத்தியாயம், அஞ்சாவது அத்தியாயம் நம்ம முடிச்சோம். இந்த கர்ம சந்நியாசம். சோ இது ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம். இந்த மாதந்தோறும் எடை பாருங்கள்னு போட்டிருப்பான் ஹாஸ்பிட்டல்ல இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏன் கிளாஸுக்கு வரணும், இந்த வகுப்புக்கு கீதா வகுப்புக்கு ஏன் வரணும், அப்பப்போ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் வேற வழி இல்லாம இங்க வந்துடுறேன். அப்படி இல்லை, நீங்க அப்படி இல்லை. உங்களுடைய நேரம்லாம் பொன்னான நேரத்தெல்லாம் உபயோகப்படுத்தி தான் வந்திருக்கீங்க. சோ இது மோக்ஷ பர்சூட்டுக்காக வந்திருக்கும், மோக்ஷத்துக்காக வந்திருக்கும். ஓகே, தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதுதான் வேதம் சொல்றது. அந்த வேதம் சொல்றத பகவத்கீதை சொல்றது. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்போ மோக்ஷம் நமக்கு வரணும்னா, மோக்ஷம்னா பூர்ணம், ஃபுல்னஸ், மன நிறைவு. மோக்ஷம் மீன்ஸ் மன நிறைவு வச்சுக்கோங்களேன். இப்ப மன குறைவு இருக்கு, நிறைய குறை இருக்கிறது, அதெல்லாம் மன நிறைவாகணும். அந்த மன நிறைவுக்கு அதுதான் மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை வர்றதுக்கு நமக்கு மன நிறைவு, எதையாவது செஞ்சு மன நிறைவு அடைய முடியாது. எதையாவது செஞ்சீங்கன்னா அது மன நிறைவு அடைய முடியாது. நீங்க எது பண்ணினாலும் அது குறைவு தான் ஆகும். ஓகே, அப்போ மன நிறைவுனா, ஏற்கனவே நான் மன நிறைவோடு இருந்து அது எனக்கு தெரியாம இருந்ததுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா மன நிறைவு ஆயிடும். ஐடியா அது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை பத்தின ஐடியா இல்லாம அஜ்ஞானத்துல இருக்கிறோம். அப்ப அஜ்ஞானம் நமக்கு போகணும்னா ஞானம் வரணும். அந்த ஞானம் வகுப்புல கேட்டாலும் ஞான சித்தியாக மாட்டது.
இதே பகவான் பின்னாடி சொல்லப்படுறார், ராஜ வித்யா ராஜகுக்கியம் அப்படின்றார். இது பப்ளிக்கா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு டிக்ளேர் பண்ணி பேசினா கூட ரகசியம். ரகசியம்னா இப்போ இன்னொருத்தருக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது ரகசியம், அதுதான் ரகசியம். இது பப்ளிக்கா கேட்டா கூட ரகசியமா இருக்கிறது, ஏன்னா அது புரிய மாட்டுறது. ஐ எம் த பிரம்மன், ஐ எம் த ஹோல், நீதான் முழுக்க இருக்கிற எல்லாமாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்றது தெரியல. நான் 5 அடி 4 அடியில இருக்கிற சின்ன ஆளு, இங்க இருந்தா அங்க இல்ல, அங்க இருந்தா இங்க இல்ல, அப்படிப்பட்ட ஆளு எல்லாமா நீ எப்படி இருக்க, அது ஒத்துக்கவே முடியாது. அப்படி அஜ்ஞானத்துல நம்ம இருக்கிறோம். அந்த அஜ்ஞானத்தை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் கேட்கணும், பகவான் சொன்னதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சிக்காம இருக்கிறதுக்கு 2 விஷயம் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம மனசுல. அது என்ன அப்படின்னா, நம்ம மனசுல அழுக்கு இருக்கிறது, கல்மஷம் இருக்கிறது. அந்த கல்மஷம் நிறைய இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அந்த ப்ராப்ளம் நீங்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, நம்ம மைண்ட்ல விக்ஷேபம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, அது நம்ம கிட்ட இருந்து போகணும். அப்ப நம்ம மைண்ட்ல அந்த கரணத்துல 3 விதமான டிஃபெக்ட் இருக்கு. ஒண்ணு அழுக்கு இருக்கிறது, 2 நம்ம மைண்ட்ல என்ன இருக்கிறதுனா சஞ்சலம் இருக்கிறது, விக்ஷேபம் இருக்கிறது, 3 நம்ம மைண்ட்ல இக்னரண்ட் அஜ்ஞானம் மண்டியா இருக்கிறது. அது இந்த அஜ்ஞான சொத்து இருக்க, அது எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு இருந்தது, அவருடைய தாத்தாவுக்கு இருந்தது. ஒரே ஒரு பரம்பரை சொத்து ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்னா அது அஜ்ஞானம் தான். எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் அந்த சொத்து இருக்கு. அது அந்த ப்ராப்பர்ட்டில யாரும் சண்டைகள்ல போட மாட்டாங்க, நீ கொஞ்சம் குறைச்சிட்ட நான் கொஞ்சம், அது பிளண்டி ஆஃப் அஜ்ஞானம் இருக்கிறது. எதை பத்தி அஜ்ஞானம், என்ன பத்தின அஜ்ஞானம். அதனால அந்த அஜ்ஞானம் நீங்கினா தான் நம்ம மோட்சம், மன நிறைவு. அது நமக்கு ஞானம் ஆகாம தடுக்கிறது 2 ஃபோல்டு. அது ஒண்ணு மைண்ட்ல இருக்க அழுக்கு, அது போகணும். அதை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு பகவான். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய மன சஞ்சலம் இருக்கிறது. இந்த மன சஞ்சலம் போனாதான் உள்ளது உள்ளபடி காட்டும். ஓகே, இப்போ முன்னாடியில இருந்து 2வது அத்தியாயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது அத்தியாயத்துல ஞானத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டார் பகவான். ஞானம்னா ஆத்ம ஞானம், நீதான் அந்த பிரம்மன், சாட்சாத் பிரம்மன். அது ஆத்மாவை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உணர்த்த முடியாது, அது பிறக்கறதில்ல இறக்கறதில்ல. அப்படிப்பட்ட ஆத்மா எதுவோ அது நீ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரு. டிக்ளேர் பண்ண உடனே அவன் முகத்தை பார்த்திருப்பாரு போல இருக்கு, அர்ஜுன் முகத்துல நீ சொன்னது ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இல்லையா, பரிதாபமும் பார்த்திருக்கான். அதனால ஓகே, நீ இதுக்கு மனசுல அழுக்கு இருக்கிறது, அதெல்லாம் கர்மயோகம் செய்யி அப்படின்னு சொன்னாரு. ஓகே, கர்மயோகம் செய்யுன்னு சொல்லும் போதே ஞானத்தை பிரசித்தி பண்றாரு. சோ ஞானம் வரணும்னா அதுக்கு ஃபுல் டைமா இருக்கணும், பிரவருத்தி பண்ணக்கூடாது, நிவர்த்தி மார்க்கத்துக்கு வரணும். இது சௌரியமா போச்சு. நிவர்த்தி மார்க்கத்துக்கு சௌரியமா வந்துடலாம். எல்லா இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் விட்டுட்டு அக்கடானு எங்கேயாவது மரத்துக்கு இடத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா பிரச்சனை தீராது, அங்க அதுக்கு மேல பிரச்சனை இருக்கும் அங்க. ஏன்னா அது இதுன்னா கிரகஸ்தாசிரமம், அது ஆசிரமம். அது ஆசிரமம்னு அர்த்தம், இதை விட ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அங்க இருக்கும். ஓகே, அதனால இங்க போய் அங்க தப்பிச்சு அங்க போயெல்லாம் ஒண்ணும் நடக்க முடியாது. அதனால என்னன்னா, நீ கர்மயோகம் பண்ணு, ஞான யோகத்தினாலதான் மோட்சம் கிட்டும். அதனால நீ கர்மயோகம் பண்ணு. இவனுக்கு கடுப்பாயிடுச்சு, ஞான யோகத்துல மோட்சம் சொல்றீங்க, எனக்கு வேண்டியது மோட்சம் வேணும், ஆனா நீ கர்மயோகம் பண்ணுனா என்ன அர்த்தம்? அது கர்மயோகம் நீ மனசுத்தி அடைஞ்ச அர்ஜுனுக்கு சொல்றது. இது அர்ஜுனுக்கே கர்மயோகம் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னும் எந்த நிலையில இருக்கோம்? ரொம்ப எங்கேயோ இருக்கும், அதுல பாதாளத்துல இருக்கும். பி கேர்ஃபுல். அதனால திருப்பி கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நைஸா சன்னியாசத்தை ஒரு விதமா சொன்னாரு. நீ சன்னியாசம் பண்ணு, ஆனா எப்படி பண்ணலாம் சன்னியாசம் அப்படின்னா, ஞான கர்ம சன்னியாசம் பண்ணு. கர்ம சன்னியாசம் வேண்டாம், அது உன்னால கஷ்டம், அது நிறைய பக்குவம் வேணும், அதுல ஆபத்தெல்லாம் இருக்கிறது. நீ கிரகஸ்தத்துல இருந்துட்டே சன்னியாசம் எடுத்துக்கோ, அது பெஸ்ட். அதுதான் ஞான கர்ம சன்னியாசம் சொல்லி முடிச்சாரு. சன்னியாசி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இந்த சன்னியாசத்தை பத்தி கர்மயோகத்தை இங்கேயும் விடல பகவான். இந்த 6வது அத்தியாயத்துல நம்ம முதல்ல இதுக்கு பேரு தியான யோகம்னு பேரு.
அப்ப தியான யோகம் எதற்கு அப்படின்னா, நம்ம மனசு இருக்காரே, நம்ம ஆள் கிட்ட, நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, அது எப்ப பார்த்தாலும் சஞ்சலமா இருக்கிறது. நில்லுனா நிக்காது, நினைக்காதனா நினைக்காது. சரி, நினைக்காத சொன்னா நினைக்குமானா அப்படி நினைக்கும். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த தியானம் தான் முக்கியம். அப்ப தியானம்ன்றது வெரி பாப்புலரான பேரு, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பிரபலமான வார்த்தை தியானம். பக்தி, ஓகே, பக்தி, தியானம், ஆன்மீகம், இதெல்லாம் பிரபலமான விஷயம். எவ்வளவு பிரபலமா இருக்கிறதோ அவ்வளவு சரியா புரிஞ்சுக்கிட்டதை விட தப்பா புரிஞ்சுக்கிட்டது சொசைட்டில அதிகம். தியானம்னா விதவிதமா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கூட அங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கோம், தியானம் ஸ்கூல. அதெல்லாம் தியானம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பகவான் சொல்றது தியானம் என்ன, சாஸ்திரம் சொல்ற தியானம் என்ன, சாஸ்திரத்துடைய முக்கியம், இந்த தியானத்துடைய முக்கியமான பலன் என்ன, அதெல்லாம் இந்த தியான யோகத்துல எல்லாம் விரிவா படிக்க போறோம். ஓகே, அந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு தியானம் தான் சிறந்த மருந்து. அது எப்படி பண்ணணும் அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லப்படுற. அதுக்கு அந்த தியானத்துக்கு முகவுரையா 1 to 6 ஸ்லோகம் வரைக்கும் தியான யோகத்துக்கு வேண்டிய முகவுரை, இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. சோ அந்த முன்னுரையில என்ன சொல்றாருன்னா, அனாஸ்ரிதா கர்ம பலம் காரியம், கர்ம கரோதி யக யக அனாஸ்ரித கர்ம பலம். எப்படி செய்யணும் ஒருத்தன், இந்த கர்ம பலம் அனாஸ்ரிதா, நாம செஞ்சோம்னா ஒரு கர்ம பலம் வருது இல்லையா, பலன் வருது இல்லையா, அந்த பலனை எதிர்பார்க்காம, அந்த பலனை சாராம கர்மத்தை கர்மமா செய்யும். இதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கர்மண்யேவ அதிகார, அந்த ஒரு சொல்லுதான் இது. அந்த சொல்லோட இன்னொரு மாடிஃபிகேஷன். என்ன மாடிஃபிகேஷன்? கர்ம பலம் அனாசிரிதா, கர்ம பலம் எதிர்பார்க்காம, அனாசிரிதா அதை சார்ந்திருக்காம, காரியம் கர்ம யார் செல்கிறார்களோ, கரோதி சக சந்நியாசி, சக சந்நியாசி அவன் தான் சந்நியாசி. ஓகே, சக யோகி அவன் தான் யோகி, அவனே யோகி, அவனே சன்னியாசி, அவன் தான் பெரிய ஆளு. அப்படி ஸ்துதி பண்றதுக்கு என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் ஐஸ் வச்சா, டே கண்ணு நீ தான் ராஜாவாக்கம், நீ தான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் சொன்னா குழந்தை கொஞ்சம் காரியம் பண்ணும், அப்படி போயிட்டு வரான், சரி ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் சன்னியாசி, கர்மயோகி சன்னியாசி இல்ல, ஆனா அவனே அவனே சன்னியாசி, அவனே யோகி, நீ தான் முனி, அப்படி திருப்பி திருப்பி சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ கர்மயோகம் செய்யடா கண்ணு அப்படி சொல்றாரு. ஏன் இவ்வளவு கெஞ்சணும் பகவான்? அந்த கர்மயோகம் பண்றது அத்தனை கஷ்டம். ஏன் கஷ்டம்? நமக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியாது நம்மளால. ஓகே, வீட்டுல இருக்கிற ஒருத்தர் அன்பு செலுத்துறது கூட நமக்கு வியாபாரம் தான். நீங்க அவங்களுக்கு உபயோகப்படாம இருந்துட்டீங்கன்னா அவங்க அன்பு செலுத்துறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்ப நம்ம மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கிறோமோ அப்பதான் அவங்க எடுத்து வச்சு நம்மளை கொஞ்சுவாங்க. எப்ப நம்மளால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு முடிவாயிடுச்சோ, ஓகே அப்படி அப்படின்னு. அதனாலதான் வயசான காலத்துல விட்டுறது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்ல இவங்களால ஆக வேண்டியதெல்லாம். ஓகே, கடைசி வயசு 80 வயசு ஆனாலும் ஆரோக்கிய பால் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ, தாத்தா பெஸ்ட் அப்படின்ட்டுவாங்க. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதை பார்த்தாலும் புலம்பின்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய விவகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரயோஜனம் எதிர்பார்த்து தான் நடக்கிறது. பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நம்மள ஸ்துதி பண்ற ஆள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்க பகவான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, ஃபியூச்சர்ல உனக்கு கில்ட் ஹர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக பிரயோஜனம் இல்லாம செஞ்சுப்பார். பிரயோஜனம் இல்லாமனா பகவானுடைய நிமித்தமா செஞ்சுப்பார், பகவானுடைய நிமித்தமா செய். அப்படி செய்யறது எதுவோ அதுக்கு பேர் கர்மயோகம். அந்த கர்மயோகம் செய்யறவனே சன்னியாசி, அந்த சன்னியாசியே எல்லாம் முடிச்சவன். ஏன்னா மனசு ஏகப்பட்ட விருப்பு வெறுப்புல மாட்டின்னு இருக்கு. ஏராளமான விருப்பு வெறுப்போடு உட்கார்ந்தீங்கன்னா தியானம் பண்ணவே முடியாது, தியானம் பண்ணவே முடியாது. நீங்க உதாரணத்துக்கு இந்த 5 நாள் மேட்ச் எல்லாம் நடக்கிறது இல்லையா, 4 நாள் 5 நாள் மேட்ச், இந்த ஃபைனல் டே மேட்ச் இருக்கும்.
ஃபைனல் டே மேட்ச்ல இருக்கிறவன் ஒருத்தன் அதிகமா ஸ்கோர் பண்ணிருப்பான், இன்னொருத்தன் ஆப்போசிட்டா இருப்பான். இந்த ரெண்டு பயலையும் உட்கார வச்சு தியானம் பண்ண சொல்லுங்க பாப்போம். கஷ்டம். இவன் என்ன செய்வான், கண்ணை மூடினாலே ஜெயிக்கிறது தான் இருக்கும், அவனுக்கு கண்ணை மூடினாலே தோக்கிறது மாதிரி இருக்கும். அவனால தியானம் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு விருப்பு, இன்னொருத்தனுக்கு வெறுப்பு, உச்ச சாயில இருக்கும். ஓகே, நாளைக்கு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கேன், இல்ல ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு மெடிடேஷன் வாரேன், ஒரு அரை மணி நேரம் உட்கார சும்மா இருங்கோம். அப்போ வேலை பலுவா பஸ் ஜாஸ்தி இருக்கும் போது கையெல்லாம் படபடன்னு இருக்கும், உட்காரவே முடியாது, நமக்கு உட்காரவே முடியாது. அப்புறம் தியானம் அப்புறம் இருந்து. அப்போ வெளியில நம்மளுடைய காரியம் படபடப்பா இருந்துன்னா, விருப்பு வெறுப்புல அதிகமா உச்ச சாயில இருந்ததுன்னா செய்ய முடியாது. நீனா ராமச்சந்திர பிரபுவா, ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு நீ தான் மகாராஜாவாக்க போற, பட்டாபிஷேகம் சொன்னாங்க. அவர் ஓகே ஸ்மைல் பண்ணார். ஓகே, எல்லா அபிஷேகம்லாம் ஆச்சு. அது ஒரு பெரிய சடங்கு ஆகும், ரிச்சுவல்ஸ் ஆகும். ஓகே, நான் 3 மாசம் போய் இருந்து சன்னியாச தீட்சைக்காக பல விதமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறது, நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் ராஜாவுக்கு அது பல ரிச்சுவல்ஸ் இருக்கிறது, மேரேஜ்னா அது மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்கிறது. சோ மெனி ரிச்சுவல்ஸ் நம்மளுடைய பழக்கத்துல இருக்கிறது. அந்த மாதிரி அவனுக்கு ராஜாவுக்கு வேண்டிய அபிஷேகம் அதெல்லாம் நடக்கிறது, ஸ்துதி பண்றாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க, ராமன் பிரசன்னமா இருக்கார். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ராஜா டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு முதல் நாள் நீ ராஜா இல்ல. கம்பன் சொல்றான், அன்று அலர்ந்த செந்தாமரை பூ போல இருந்துதான் அவன் முகம். ராமச்சந்திரனுடைய முகம், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட முகம் எப்படி இருந்துதான், பிரசன்னமா இருந்துதான். ஏன்னா அவனுக்கு விருப்பு இல்ல, வெறுப்பு இல்ல. புரியுதா? நமக்கு வந்து அப்படியா, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா உள்டாவாயிடுச்சுன்னா முகமே சுண்டி போயிடும், முகமே காட்டி கொடுத்துடும். அடுத்தது காட்டும் முகம், அடுத்தது காட்டும் முகம் பளிங்கு போல் அப்படின்னா வள்ளுவன், உடனே ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே, அப்படி இந்த விருப்பு வெறுப்பை எத்தனை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உட்கார முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த நார்த் எல்லாம் போனீங்கன்னா பெரிய கடாய் இருக்கும். நம்ம ஊர்லயே இந்த மப்சல் ஏரியால போனீங்கன்னா பரோட்டா போடுவான், பரோட்டா கல் இருக்கும். பரோட்டா கல்லு தெரியுமா, பெரிய கல் இருக்கும். அந்த கல்லுல கீழே நெருப்பு போடுவான், அந்த கல்லுல ஏறி உட்கார்ந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். தியானம்னா செகண்ட் இருக்க முடியாது நம்மளால. அதனால பகவான் திருப்பி சொல்றது, அந்த விருப்பு வெறுப்ப குறை, டவுன் டவுன் கம் டவுன். அப்படி காம் டவுன் பண்ணாதான் மெடிடேஷன் உட்கார முடியும். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்ச, கண்ணை மூடி ராமா சிவான்னு உட்கார. எங்க உட்கார முடியும், கண்ணை மூடும் போதே கண்ணை திறக்கும், கண்ணை மூடும் போது கண்ணை திறக்கும். ஏன்னா உள்ளார லோடு நிறைய இருக்குது. முன்னாடியாவது பரவாயில்ல, நமக்கு வந்து அந்த வயசு காலத்துல ஓடிலே நிறைய வேலை இருக்கும், அதுல தெரியாது. வயசாகும் போது காலம் நம்ம கிட்ட வரும்போது அந்த காலத்தை மெயின்டைன் பண்றது இருக்க உலகத்திலேயே கஷ்டமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு அந்த மனசு பக்குவமாகாம காலம் நிறைய கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் அந்த சீரியல் எல்லாம் பாக்குறாங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாக்குது. கடைசியா வந்து அலங்கோலன்னு ஒரு இது இருக்கு, சீடி, என்னது சீரியல் அலங்கோலம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? கோலங்களா? சரி. அந்த எல்லா சீரியலும் பார்த்து வீணா போகுது. ஏன்னா இந்த டயத்தை வேஸ்ட் பண்ண எப்படி முடியறது, எப்படி பண்றது? ஏதோ படைச்சு கொடுத்தா, அது வரை நம்ம சிஎம் வேற எல்லாருக்கும் கலர் டிவி வேற கொடுத்துடுறாரா, முடிஞ்சது. தாத்தாவுக்கு ஒரு சீடி, ஒரு டிவி, பாட்டுக்கு ஒரு செயல், ஏற்கனவே உள்ளது ஒண்ணு இருக்கு. ஓகே, 2 பேருக்கு தனியா போட்டு உட்கார வச்சாச்சு, நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா போறோம் அப்படின்னு. அப்படி இதெல்லாம் காலத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அது கடினமா இருக்கிறது. அதனால இங்க ராக துவேஷத்தை, விருப்பு வெறுப்பை குறைக்கிறது, கர்மத்தை கர்மயோகமா பண்ணினாதான் அப்படி முடியும். அதனால எல்லா சங்கல்பங்களையும் தொடர்ந்தவன் இந்த கர்மயோகி அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் 3வதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. யாரு ஒருத்தர் வந்து கர்மயோகம் பண்ணலையோ அவன் வந்து தியான யோகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறான். அந்த தியான யோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவன் யாரு, ஆருருக்ஷம், அவனுக்கு கர்மயோகம்
சாதனை. கர்மயோக சாதனை முடிச்சவன் யோகாரூடஸ்ய, யோகாரூடஸ்ன தியானத்தில் அமர தகுந்தவன். ஓகே, இந்த குதிரை மேல ஏறத்துக்கு தயாரா இருக்கிற ஒருத்தன், குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ஒருத்தன், ஏறத்துக்கு தயாரா இருக்கிறவன் ஆருருக்ஷ, ஏறி அமர்ந்தவன் யோகாரூடன். எது மேலையா? தியானம் என்ற மனசு என்ற தியானம் செய்யறதுக்கு விருப்பப்படுறவனுக்கு ஆருருக்ஷன்னு பேரு. தியானத்துல அமர்ந்து செய்யணும்னு முடிவு பண்ணி தியானத்துல அமர்ந்தவன் யோகாரூடன். ஓகே, அந்த அமர்ணும்னு நினைக்கிறான அவனுக்கு சாதனை கர்மயோக சாதனை. ஓகே, அந்த கர்மயோக சாதனை செஞ்சு முடிச்சவன் தான் அந்த குதிரை மேல உட்கார முடியும். இல்லைன்னா குதிரை அப்படி பண்ணிச்சுன்னா அங்கேயே டமான் கீழே விழுவோம். அதனால நிறைய பேர் தியானம் செய்ய அப்படின்னு சொன்னா தியானம் செய்ய முடியாது. ஓகே, இப்ப நீங்க இந்த வகுப்பை இந்த தியான யோகத்துல எல்லா விஷயம் சொல்ல போறோம். அதுல இருந்து நீங்க எப்படியாவது தப்பி தவறி போய் நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அப்பதான் பகவான் சொல்றதெல்லாம் தத்ரூபமா உண்மையா இருக்குன்னு புரியும். ஓகே, அப்ப உண்மையா தெரிஞ்சுன்னா அப்போ பகவான் வார்த்தையில இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஓ, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு. அதனால என்ன சொல்றாரு, எப்படி இருக்கணுமா அது நாள்ல சொல்லினார். யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மச சஜ்ஜதே. யதா எப்பொழுது, அவனால எப்ப முடியுமா? இந்திரியார்த்தேஷு. இந்திரியார்த்தேஷுனா இந்திரியங்கள், புலன்கள், சென்சஸ். அந்த சென்சஸ்க்கு வேண்டிய அந்த புலன் இன்பங்கள் இருக்க, அந்த புலன் இன்பங்கள்ல அவன் பற்று வைக்காம இருக்கிறானோ, துறந்தவனோ அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோசை கிடைச்சா தோசை, சப்பாத்தி கிடைச்சா சப்பாத்தி, இதுல அது கிடைச்சாதான் என் வாழ்க்கை, இது இருந்தா தான் வாழ்க்கை, அப்படி அதுல இருந்து ஜெயிச்சவன் எவனோ, புலன் இன்பங்களை ஜெயிச்சவன் எவனோ. புரியுதா? அவ்வளவு சுலபம் இல்லை. நமக்கு ஒரு மாதிரி புலன் இன்பங்களுக்கு எது இருக்கிறதோ அது இல்லைன்னா மூடு அப்செட் அன்னைக்கு. அப்படி இல்லாம கர்மசுகி ந அனுசஜ்ஜதே, எந்த விதமான கர்மங்கள்லயும் அவன் பற்றுக்கொள்வதில்லை. அவனுடைய டியூட்டி இருக்கு இல்லையா, கடமை, அந்த கடமையில கூட பற்று வைக்காதவன். எது செய்யணுமோ அது செய்யணும், அவ்வளவுதான். அதுல கூட பற்று கிடையாது. அப்படி யார் இருக்கானோ ததா சர்வ சங்கல்ப சந்நியாசி, எல்லா சங்கல்பங்களையும் அவன் துறந்தவன். எல்லா சங்கல்பங்களையும் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் அவன் எல்லாத்தையும் விட்டவன். ஓகே, இப்படி நடந்தாலும் ஓகே, சரி நீ கூட்டிட்டு போறியா, ஓகே, என்ன வீட்டுல வச்சுட்டு போறியா, ஓகே. அப்படி சொன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமோ. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாரு, நானா மடமா ஜடமா கல்லா அப்படி சொல்றல. அப்படி சொல்லாம வீட்டுல இருந்துட்டா இவர் பிரசன்னா எங்க அம்மா மாதிரி வருமா அப்படி கேட்பா. அதனால அவன் தான் யோகாரூடன். யோகாரூடன் பத்தி விளக்கம் சொல்றாரு. அங்க யோகாரூடனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. யோகாரூடன் எப்படிப்பட்டவன்? புலன் இன்பங்கள்ல இருக்கிற விஷய சுகங்கள்ல அந்த விஷயத்தை துறந்தவன், தன்னுடைய கடமைகள் எல்லாம் துறந்தவன் எவனோ. சர்வ சங்கல்ப சந்நியாசி, எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவன் எவனோ, எதிர்பார்ப்பு இல்லாதவன் எவனோ அவன் இருக்கானே, அவன் தான் யோகாரூடன். அந்த யோகாரூடன் தியான யோகத்துக்கு லாயக்கியானவன். தியானம் செஞ்சா அவன் உட்கார்ந்தா புத்தன் மாதிரி இருக்கலாம். மீதி பேருக்கெல்லாம் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்க போறது. ஓகே, அதனால என்னவா, இந்த மனச கட்டுப்படுத்தினவனுக்கு மனம் ஃப்ரெண்டு, மனச கட்டுப்படாதவனுக்கு மனசு கடுமையான பகைவன். நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு, நண்பன்லாம், பகைவன்லாம் வெளியில யாரோ சொல்றோம். நமக்கு இவர் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டு, பால்ய ஃப்ரெண்டு, இவர் இந்த ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பகைவன் வச்சிருக்கோம், எனிமி, அது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். இந்த சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர், பாதி பேர் நமக்கு பகைவனா இருப்பான். இந்த ஆளோட பேச மாட்டேன்,
இந்த குரூப் இருக்க அதோட பேச மாட்டேன், இதெல்லாம் பகை. நமக்கு பகை நண்பன்லாம் வெளியில ஆள் வச்சுக்கோம். பகவான் சொல்றாரு அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சுஜி பீப்பா, அதெல்லாம் கிடையாது. யாரு நண்பர், யார் ஃப்ரெண்டு, யார் பகைவன், யார் நண்பன், யார் ஒருத்தர் மனதை பக்குவப்படுத்தி வச்சிருக்காளோ அந்த மனசு ஃப்ரெண்டு. மனசை தத்திரியா விட்டுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 10வது 12வது படிக்கும்போது பையன் ஒரு மாதிரியா இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சுவாமி. நேற்று ஒரு அம்மா வந்தது சொல்லி, அவன் இப்ப காலேஜ் MBA படிக்கிறான், செகண்ட் இயர். நீங்க சொன்னா மனசுக்கு எனக்கு முன்ன பின்ன ஆளு தெரியாது, நான் சொன்ன எப்படி கேப்பா? என் வார்த்தையில எப்படி விசுவாசம் இருக்கும்? முதல்ல கிளாஸுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். எப்பா இத்தனை வயசுல எப்ப சொல்றது பிடிக்கிறது? அதெல்லாம் ஆரம்பத்திலே பிடிச்சாதான் உண்டு. 5 வயசு 10 வயசுலயே ஏதாவது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். மீ நடக்கிறதெல்லாம் பகவான் பொறுப்பு. அதனால 10 வயசுக்குள்ள என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிடணும். அதுக்கு மேல சொல்ல முடியாது, ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி மனச இத்தனை 50-60 வருஷமா விட்டுட்டு இப்ப புடினா எப்படி இருக்கும்? அது விலங்கா புடியாதான் இருக்கும். விலங்கா மீன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அது கஷ்டம் இல்ல. அது எப்படி சொல்றாரு? 5லயும் 6லயும் சொல்றாரு யார் ஃப்ரெண்டு யார் எனிமி அப்படின்னு. இதுவும் முகவரை தான். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ ஆத்மைவ ரிபுராத்மனஹ பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். உத்தரேதாத்மனா, உத்தரே யார் ஒருத்தர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறார்களோ, தன்னைத்தானே உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அப்படின்னு சொல்ற. 5ல உன்னை நீயே உயர்த்திக்கொள், தன்னை தன்னால் உயர்த்திக்கொள் அப்படி சொல்ற. தன்னை தன்னால் தாழ்த்தி கொள்ளாதே ஏ அர்ஜுனா அப்படி சொல்றாரு. அவஸ்தா ஏன் வீழ்த்தி கொள்ளக்கூடாது, அவசாதையேத் அப்படின்னா வீழ்த்தி கொள்ளாதே. உத்தரேத், உத்தரேத்னா உன்னையே வசத்திக்கொள், உயர்த்திக்கொள் அப்படி சொல்றாரு. எப்படி? தானே ஆத்மனஹா, அப்படி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவன் தனக்குத்தானே பந்து. பந்துனா ஃப்ரெண்ட், நண்பன். அப்படி அவசாதையேத், அப்படி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவன் எப்படிப்பட்டவனா? அவன் ஆத்மா ஏவ ஆத்மனஹா ரிபுஹு. ரிபுஹுனா வைரி, எதிரி, நண்பன், எனிமி. அப்படி அப்ப தன்னைத்தானே உயர்த்தி கொண்டவங்க அவனுக்கு ஃப்ரெண்டு, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவங்களுக்கு மனசு எனிமி. அப்ப மனசை எப்படியாவது பக்குவப்படுத்தணும் சொல்றாரு. இங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றார் உத்தரே அப்படி சொல்லி. 6ல என்ன சொல்றாரு? எப்படி பந்து, எப்பேற்பட்டது பந்து, எப்பேற்பட்டது ரிபுஹு அப்படின்றத சொல்றாரு. ஏன ஆத்மா, எந்த ஜீவாத்மா யார் ஒருத்தர் தன்னை ஆத்மா ஜிதஹா, ஆத்மா ஜிதகன இங்க ஆத்மான்றது எதெல்லாம் நம்மளுடைய பாடி மைண்ட் சென்சஸ், அது ஆத்மா. அந்த பரமா இந்த ஆத்மா கிடையாது. இந்த ஆத்மா சொல்றது நம்முடைய உடல் மனம் இந்திரியம், அதை ஜிதஹா அடக்கி ஆளப்படுகிறதோ, யார் ஒருத்தர் கான்க்யூவர் மைண்ட், யார் மனசை ஜெயிக்கிறானோ, யார் மனதை வெல்லுகிறானோ, யார் மனதை பக்குவப்படுத்துகிறானோ, தஸ்ய ஆத்மனஹா அந்த ஆளுக்கு ஆத்மா ஏவ பந்துஹு, அவனுக்கு தான் தன்னில் தானாக பந்துவாக நண்பனாக இருப்பான். இல்லாதவன் எப்படிப்பட்டது? அனாத்மனஹா, அந்த புலன் இன்பங்களை அடக்கி ஆளாதவன் ஆத்மா ஏவ சத்ருவத்து. சத்ருவத்துனா
பகைவன். அவன் எப்படி பண்ணுவான்? சத்ருத்வே வர்த்ததே, அவன் நமக்கு தீமையை நல்லா செய்வான், நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்றது சொல்றாரு. அதனால இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் இந்த தியான யோகத்துக்கு முகவுரை. முகவுரைன்னா என்ன? மனச பக்குவப்படுத்தி கர்மயோகம் செஞ்சு விருப்பு வெறுப்ப கொஞ்சமாவது குறைச்சி அப்படிப்பட்ட ஆளு மனச தியானத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, இப்ப நம்ம தியான யோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எது தியானம் எது தியானம் இல்ல அத பத்தின விஷயத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். தியானம்னா மானச வியாபாரம். தியானம் மீன்ஸ் மானச வியாபாரம். வியாபாரம் மீன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன், ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு வாங்கிறது. மனசுல செய்யக்கூடிய செயல் எதுவோ அதுக்கு பேரு தியானம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ உடம்புனாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ வாக்குனாலேயோ காரியம் பண்ணலாம். ஓகே, இந்த கர்மயோகம் பண்றதுக்கு நம்முடைய இந்திரியங்கள்னால நம்முடைய உடம்புனால தான் பண்ணி ஆகணும். இல்ல பக்தி செய்யறதுன்னா இப்ப நம்ம புட்டபர்த்திக்கு போனோம்னா நடந்து போகணும், இல்ல இதுல போலாம், கடந்து போறோம், நம்ம அந்த இடத்துல போய் பக்தி பண்ணலாம். ஓகே, சோ தியானம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது. எதனால? வாக்குனாலையும் உடம்புனாலையும் ஒண்ணும் பண்ணாம மனசுல மாத்திரம் பண்றது எதுவோ அது தியானம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல இருந்து ஒரு சூக்ஷ்மம் என்ன தெரியுதுன்னா, மற்ற விவகாரங்கள்லாம் தியாகம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்புகளை கொஞ்ச நேரமாவது விடணும். எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தியானம் பண்ணணும். இப்ப கர்மயோகம் அப்படி பண்ண வேண்டாம். நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுண்டே அத பகவான் நிமித்தமா செஞ்சுட்டா போறோம். கர்மயோகம் பண்றதுக்கு யாருக்கு தடை பண்ண முடியாது. பட் தியான யோகம் பண்றது, தியானம் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு விவகாரம் இந்த உலகத்தில் இருக்க டிரான்சாக்சன் இருக்க அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்ணணும், விடணும். சொம்மனே போய் உட்காரணும் முதல்ல. அப்போ உலக விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள், மற்ற விவகாரங்கள்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரமாவது உனக்காக டைம் செலவு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்காக எதையும் சேர்த்து வச்சுக்கிறோம். வீடு, காரு, பங்களா, எஃப்டி, இத்தனை வயசுல போட்டா இத்தனை எஃப்டி, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், ஓகே, அது தப்பு கிடையாது. உனக்காக காலத்தை சேர்த்து வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுடைய பேசிட்டு இருக்கிய, எனக்காக கொஞ்ச நேரம், எனக்காக மனச அமைதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் செய்யறதுக்காக நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறோமா? அப்படின்றத நம்ம காலத்தை சேர்த்துக்கணும். யார்? சாதகர்களுக்கு அந்த காலத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்தி அந்த காலத்தை நான் உபயோகப்படுத்தணும். ஓகே, உபயோகப்படுத்தணும். அந்த காலத்தை எதற்கு உபயோகப்படுத்தணும்? மனசை செம்மைப்படுத்தி தியானம் பண்ணுவதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்தணும். ஓகே, அதற்காக செய்யக்கூடியது தியானம். அப்ப தியானம்னா இது வரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலைகள் இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. தியானம்னா இது வரைக்கும் நம்ம குழந்தையில இருந்து செஞ்சுட்டு இருக்குமே பலவிதமான வேலைகள், அதுல இருந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒன்னும் செய்யாம போய் சொம்மனே உட்கார்ந்து கஷ்டம். ஓகே, ஒண்ணு நம்ம டிவி பார்க்கலாம், அல்லது புக்கு படிக்கலாம், அல்லது பேசிண்டே இருக்கலாம். ஏதாவது இந்த இந்திரியங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். தாயுமான சுவாமி என்ன சொல்றாரு? சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலமோ அப்படின்றார். சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலமோ. தியானம்னா என்ன? சும்மா இருக்கிறது, சும்மா இருக்கிறது. நமக்கு எல்லாம் வேலை செஞ்சே இருக்கணும். ஓ சுவாமி, இது ரமண மகரிஷி கிட்ட போய், சுவாமி மௌனம் என்ன செய்யணும்? மௌனத்துக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யக்கூடாது, அதுதான் செய்யணும். அதுக்கு பேர் மௌனம். நீ எதையாவது இப்போ இவனுக்கு ஏதாவது செஞ்சு செஞ்சு பழக்கம்,
ஏதாவது கை கால் துரு 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 ரஜஸ் இருக்கிறது உள்ளுக்குள்ள, அது இருந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா மௌனம் கூட ஏதாவது செய்யணும் போல தோணுது, ஒன்னும் செய்யக்கூடாது, அதுதான் மௌனம். ஓகே, அது போல தியானம் நீங்க உட்காரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரணும், அதுக்கு தியானம். சும்மா இருந்து சுகம் காண்றதுதான் கஷ்டம். எப்படி தெரியுது? இந்த பேங்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்குக்கு போனா டோக்கன் கொடுப்பான். டோக்கன் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணினா கூட நம்ம ஊர்ல 20-30 நிமிஷம் பண்ணிடுவான், லேட் பண்ணிடுவான். நம்ம ஊர்ல எது எடுத்தாலும் லேட்டு தான், கியூ தான், அல்ப சுலமா சீக்கிரம் கொடுத்துட மாட்டான். திருப்பதியில கூட என்ன பண்றான், விட்டுட்டா ஜனங்க போயிடும், சில சமயம் கூட்டம் இருக்காது, விட்டுட்டா போயிடலாம், பிளாக் பண்ணி வைப்பான். ஏன்னா அந்த குட்டி மோதின்னு போனோம் ஜனங்க, அப்படி நம்ம ஊரு சுபாவம் அப்படி. அப்படி இது நமக்கு பழக்கம் இருக்கிறது. இந்த டோக்கன் கொடுத்த உடனே ஃபேன் போட்டிருப்பான், நல்லா சீட் போட்டு வச்சிருக்காங்க, பேங்க் எல்லாம் நல்லா போட்டுருக்காங்க. அது ஒரு அனௌன்ஸ் பண்ணுவான். எத்தனை தடவை பார்ப்பேன்? 426 426. அதுக்கு பிறகு ஒரு பிரசவ வேதனை மாதிரி துடிப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அம்மா கிட்ட போய் முன்னாடி நிப்பா, போங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு. நீங்க பேர கூப்பிடல, கூப்பிடுவோங்க, உட்காருங்க உட்காருங்க, சேர் போட்டுல உட்காருங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவ படுற அவஸ்தை இருக்க கொஞ்சம் நெஞ்ச அவஸ்தை இல்ல. நீங்க இனிமே போய் பாருங்க, என்ன பாக்குறது, நானே அப்படித்தான். சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலமும் இதுதான், அதுதான் தியானம். சும்மா இருக்கணும், சும்மாவே இருக்கணும். இன்னொரு இடத்துல தாய்மன் சொல்றாரு, தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எதுவோ அது தியானம். தூக்கத்துல என்ன சந்தோஷத்தை அடைஞ்சமோ அது போல மனசு மூச்சுன்னு இருக்கும் போது மனசை அமைதிப்படுத்துறது எதுவோ அது தியானம். தூக்கம் ஏன் சந்தோஷமா இருக்கிறது? அங்க ஒரு விருத்தியும் கிடையாது, எண்ணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, எண்ணங்கள்லாம் லயமாகிறது தான் உறக்கம். ஓகே, கொடுத்தவன் வாங்கினவன் என்னென்னலாம் இருக்கிறதோ விவகாரம் எல்லாம் முடிஞ்சுடுது, அதனால தூக்கம் சந்தோஷமா இருக்கிறது. அந்த மாதிரி மனசு மூச்சுன்னு இருக்கும் போதே அடங்கி இருக்கிறது எதுவோ அது தியானம். ஓகே, இப்ப தியானம் புரியுதுல? சோ அப்ப தியானம்ன்றது சும்மா இருக்கிறதா தியானம்ப்பா. மனச அடக்கி ஒடுக்கி எல்லாம் இருக்கிறது தான் தியானம். அந்த தியானத்தை பண்றதுக்கு எது பண்ணணுமோ இதெல்லாம் சொல்றேன். அப்ப என்ன செய்யணும், என்னுடைய வெளி விவகாரத்தெல்லாம் குறைச்சுண்டே வரணும் நானு. அதுக்கு பகவான் என்ன சொல்ல போறாரு, இந்த தியானத்தை செய்யறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி அபியாசம் பண்ணணும் அப்படிலாம் இந்த இந்த இடத்துல இந்த தியான யோகத்துல என்ன பண்றாரு, அங்கங்க தனித்தனியா எல்லாம் இருக்கிறது. ஸ்லோகம் வரிசையா இல்ல. ஏன் வரிசையா இல்ல? இது டிஸ்கஸ். இது சிஷ்யன் சொல்ல குரு சொல்ல இப்படி இப்படி இருக்கிறதுனால ஜிக்ஜாக்கா கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் போயிடும். ஏற்கனவே நோட்ஸ் போனார் உரை மாதிரி கிடையாது இது இல்ல, அதுல கரெக்டா ஆர்டரா இருக்கும். அப்படி இல்ல, பின்னாடி வர ஆச்சாரர்கள் இதை வச்சுண்டு டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, டீச்சர் என்ன செய்யறாங்க, இதை ஒரு ஆர்டரா பண்றது பண்ணும். நம்ம கூட இங்க என்ன பண்ண போறோம், ஒரு ஆர்டரா செய்ய போறோம். ஓகே, அப்போ இதுல பலவிதமான ஸ்லோகம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டரா எடுத்துட்டு போறோம். ஓகே, முன்னாடி இந்த சாதனை, அதுக்கப்புறம் அந்த சாதனை, அப்படி அந்த ஸ்லோகத்தை அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன சாதனை அப்படின்னா பகிரங்க சாதனை. பகிரங்க சாதனை தியானம் பண்றதுக்கு 2 விதமான சாதனை செய்யணும். அந்த சாதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தியானத்துக்கு உட்காரணும். நிறைய ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கிறது. அதுல பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா என்ன அர்த்தம்? அதுதான் ரொம்ப 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 எத்தனை வேணா ரொம்ப ரொம்ப போட்டுக்கோங்க, முக்கியம், இம்பார்ட்டன்ட். என்ன, இந்த நீ கண்டபடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில தியானம் பண்ணா தியானம் வராது. அதற்காக இந்த 20 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்க கண்ணை மூடி உட்கார்றதுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க, அது கரெக்டா இருக்கணும். அது சரியா இல்லாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னா
தியானத்துல அவங்க அன்பிட், உட்கார முடியாது. இப்போ ஹோல் டே நீங்க கரெக்டா உங்களை வாழ்க்கைய சரி பண்ணினா தான் உட்கார முடியும். நாட் ஒன் டே, ஒரு வாரம் முழுக்க நீங்க கரெக்டா இருக்கணும். ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் முழுக்க கரெக்டா இருக்கணும். ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் முழுக்க கரெக்டா இருக்கணும். அப்போ 4 வாரம், மாசம், வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நாளும் கரெக்டா இருக்கணும். வாழ்க்கையை அலர்ட்டா வச்சுட்டவங்களுக்கு யாருக்கோ அவங்களுக்கு தான் தியானம் ஒத்து வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா தியானம் ஒத்து வராது. நமக்கு கொடுத்த ரமண மகரிஷி மாதிரி அவர் 17 வருஷம் போய் ஒரு குகையில போய் உட்கார்ந்து இருந்தாரு. நமக்கு அந்த விருப்பாட்ச குகைன்னு இருக்கு கண்டாசிரமத்து மேல. நான் ஒரு தடவை எல்லாரும் கூட்டிட்டு போனேன். இங்க 17 நிமிஷம் 17 வருஷம் இல்ல, 17 நிமிஷம் உட்காருங்க. அது அனுபவம் என்ன தெரியுமா? 17 செகண்ட் உட்கார முடியல. இப்ப புரியுதா ரமண மகரிஷியோட சிறப்பு? இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோ, பாண்டிச்சேரி பக்கம், அவர் ஒரே ரூம்ல 25 வருஷம் உட்கார்ந்தார். அரவிந்த் அந்த ரூமுக்கு இப்ப போறதுக்கு பாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அவ்வளவு சொல்லுவோம், முன்னாடியாவது போயிட்டு இருந்தலாம், இப்ப போறதுக்கு அவ்வளவு ஈஸியா போய் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. அது ரூம்ல நிறைய தடவை போய் உட்கார்ந்து நான் மெடிடேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்பெல்லாம் பர்த்டே பாஸ் வாங்கி அதுக்கு ஆளெல்லாம் பிடிச்சி அவ்வளவு ரஷ் ஆயிடுச்சு. இப்போ அது க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ரூம்ல மெடிடேட் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்கும், டெஃபரெண்டா இருக்கும். ஓகே, 25 வருஷம் உட்கார்ந்து இருந்தாரு. இப்படி பல பேர் பல வருஷம் உட்கார்ந்து இருக்க தியானத்தை நாம கிரகஸ்தர்கள் அதுக்காக 3 நேரமா போக முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 நிமிஷமாவது உட்காரலாம்ல. அந்த 10-20 நிமிஷம் உட்கார்றதுக்கு உங்க வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ற சாதனை எதுவோ பகிரங்க சாதனை. பகிரங்க சாதனை அதாவது நாள் முழுக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கைய அலர்ட்டா பார்த்துக்கணும். சரியா? கண்ணாமண்ணான்னு பேசப்படாது. இதெல்லாம் சொல்லப்படுறாரு. எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லப்படுறாரு. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தியானம் ஒத்து வரும். அதனால தான் நிறைய பேரு தியானம் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, போன்ல பேசி என்னோட 5 to 6 பேசாத, நான் மெடிடேஷன் உட்காருவேன். அந்த நேரத்துல 5 to 6 மெடிடேஷன் டைம். அது சொல்றதுக்கு ஆனந்தமா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண, மெடிடேஷன்ல இருக்கேன் அப்படி சொன்னா சந்தோஷமா தான் இருக்கும். சப்போஸ் அந்த பர்சன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நான் சிருங்கேரி போயிருந்தேன். ஒருத்தர்கிட்ட நான் சான்ஸ்கிரிட் படிச்சேன். திடீர்னு சந்தியாவந்தெல்லாம் பண்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டான். தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டான், எல்லாம் பண்ண. திடீர்னு சந்தியாவந்தனம் பண்றான். ஒரே ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணி வச்சான், இதெல்லாம் போட்டுட்டா எல்லாம் உட்காந்து 5 மணிக்கு உட்காந்து ஆளு 6 ஆச்சு. அதுக்கப்புறம் பொறுமை இழந்து எல்லாம் அழுது முடிச்சுட்டாரு. நானும் கேட்கல, இப்படி பார்த்துட்டே இருந்தான். அவன் முடிச்சு பார்த்துருந்தான், மாசப்படியே பார்த்துருந்தான். கடைசியில என்னன்னா, அங்க ஒரு பெரிய சாஸ்திரிகள் ஒருத்தர், சிருங்கேரியே பெரிய சாஸ்திரி, நிறைய ஹோமம் எல்லாம் பண்றாரு. அவர்கிட்ட கணபாடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் இவனை பார்க்கறதுக்கு வராரு, அப்பாயின்மெண்ட். அதனால அவர் வரும்போது நான் சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி காட்டணும். கடைசியில பார்த்தா அவர் வரல அன்னைக்கு. நான் அதுக்கப்புறம் கேட்டேன், நீ திடீர்னு சும்மா இருமா, இன்னைக்கு அவர் வர என்ன இதாச்சா. ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. திடீர்னு அவர் வந்துட்டார். அழுக்கு ட்ரெஸ்ஸோட தோத்தியோட இப்ப வந்துட்டார். எல்லாம் போய் உடனே மாத்தினா புரியுதுல இப்போ. அதனால நீங்க போன் பண்ணி நான் மெடிடேஷன்ல இருப்பேன் இந்த நாள்ல அப்படி சொல்ல போன் பண்ணிக்காதீங்க. திடீர்னு வந்தாங்கன்னா கஷ்டமாயிடும். புரியுதா? அது மெடிடேஷன் பண்றது யாருக்கும் சொல்லப்படாது, அது ரகசியம். நீங்களே அது சொல்லப்படாது. இவரே பகவானே யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படி சொல்லுவாரு. அதனால மெடிடேஷன் சொல்றது செய்ய எல்லாருக்கும் பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணலாம், நான் மெடிடேஷன் பண்றேனாக்கும் அப்படின்னு. அப்படி கொஞ்சம் பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா?
பேருக்கு சவுண்ட் எல்லாம் வரும். எஃபெக்டிவோட மெடிடேஷன் பண்ணுவான். அப்படிலாம் கஷ்டம், அது பண்ண முடியாது. ஏன்னா நீ மெடிடேஷன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நடக்கிறது. என்ன? ஒண்ணு தூக்கம் வந்துடும், அல்லது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடும் மைண்ட். இவரு மெடிடேஷன் பண்றாரு, மத்தவங்களா பார்த்தா டேப்பா மெடிடேஷன் பண்றாரா, உள்ளர எங்கெங்கயோ போயிட்டு வரும். அது எல்லாம் ஒரு ரவுண்ட் பிளான் பண்ணிடும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணிடும் மெடிடேஷன். ஒண்ணு ஊற சுத்தம், அல்லது லயமாயிடும். ஏன்னா நம்மளுடைய மனசு ஒண்ணு ரஜஸா இருக்கிறது, அல்லது தமசா இருக்கிறது. இந்த ரஜச தமச விட்டுட்டு சத்துவத்துக்கு வரணும் மனசு. அந்த சத்துவத்துக்கு வரலன்னா தியானம் பண்ண முடியாது. அப்ப அந்த சத்துவத்துக்கு வர்றதுக்கு பகிரங்க சாதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஹோல் டே உன்னை பக்குவப்படுத்தினா தான் இதை சரி பண்ண முடியும். அப்படின்னா என்ன சொல்றாரு இவரு? பகிரங்க சாதனா 16-17. நாத்யஸ்நதஸ்து யோகஸ்தி நச்சைகாந்தமனஸ்நதஹ நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன யுத்தாகார விகாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. ஏ அர்ஜுனா, யாருக்கு இந்த இது வராது அப்படின்னா, முட்டை சாப்பிடுறவனுக்கு யோகம் தியானம் வராது. மிகுதியாக உண்பவனுக்கு இந்த தியான யோகம் வராது. இந்த வாழ்க்கையில கிடையாது தியானம். அடுத்த ஜென்மத்தை எப்ப பார்த்தாலும் திங்கிறவனுக்கு யோகம் வராது. ஃபுல்லா அடைச்சி சாப்பிடறவனுக்கு யோகம் வராது. இங்க யோக சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு? அரை வயிறு சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு வாயு சஞ்சாரம் இருக்கணும். வாயு சஞ்சாரம் என்ன? காத்து போயிட்டு வரதுக்கு கேப் இருக்கணும், இடைவெளி இருக்கணும். என்ன பண்றான்? காலையிலேயே இட்லி, வடை, தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல காஃபி குடிக்கிறான் பாருங்க. அது 180% தாண்டி எடுத்தது. அந்த அபாயம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி எடுத்தது. எப்ப வேணா பஸ்ட் ஆகும். இவர் ஆபீஸ்ல போனா எப்படி இருக்கும்? எல்லாம் டபுள் டபுளா தெரியும். சில பேர் எக்ஸ்ட்ரா அடாடா 2 குறைச்சிருந்தா நல்லா இருக்குமே. உட்கார முடியாது, நிக்க முடியாது, படுக்க முடியாது. ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா உட்கார முடியாது, நிக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. எதுக்காக சாப்பிடுவானே? உன்னை குறைச்சிக்கலாம். ஒரு இட்லி போகும், இதுதான் லாஸ்ட் நினைக்கும் போது குறைச்சிக்க தெரியணும். நமக்கு எங்க போன பிறகுதான் குறைக்க. ஐயோ விட்டுட்டோமே. இவர் சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு. சாப்பிட்டு உட்கார்ந்த பிறகு இந்த சேலம் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா இருப்பாங்க. என்ன சாப்பிட்ட பிறகு ஒரு 7-8 பாக்ஸ் இருக்கு. இழந்த வடை தெரியுமா உங்களுக்கு? நான் அங்கதான் இழந்த வடை சாப்பிட்டேங்க. இழந்த வடை, முறுக்கு, சின்ன சின்ன முறுக்கு, சீடை, விதவிதமான ஐட்டம் சொல்றாங்க. இது மாதிரி ஐட்டம் உலகத்துல வேற எங்கேயும் இருக்காது குளோப்ல. அந்த மாதிரி தின்னே வாழ்ந்து பரம்பராது. அப்படி ஒரு குரூப் இருக்கு, சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு குரூப் இருக்கு அங்க, வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். அவங்கள மெடிடேஷன் பண்ணா எப்படி வரும்? இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஓகே, அதனால அதிகமா சாப்பிடுறவனுக்கு இந்த தியானம் சுத்தப்படாது. சரி, இதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருப்பான், எப்பயும் சாப்பிட மாட்டான். திங்கக்கிழமை சோமவார விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை ஒண்ணும் இல்லை போல இருக்கு, வியாழக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை விரதம். விரதமோ விரதம், அல்சர் தான் வரும். ஓகே, அப்ப சாப்பிடாம இருப்பா.
சாப்பிடாம இருக்கலாம். சாப்பிடாம இருந்தா மெடிடேஷன் எப்படி உட்கார முடியும்? திருப்பி உள்ள சொருக்கும். அப்படி கண்டனா புரி தட்டும். சுவாமி விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் வந்து சொன்ன, எனக்கு ஜோதி தெரியுது சுவாமி. உனக்கு ஜோதி தெரியல, புரி தட்டுறதுன்னு பேரு, அதுக்கு பேரு. போய் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு. நமக்கு அந்த மீடியமா அளவா சாப்பிடறதும் தெரியல, சமத்துவம் தான் தெரிய மாட்டது. பெண்டுல மாதிரி இந்த பக்கம் போது இழுத்து இந்த பக்கம் போயிடு, நடுவுல நிக்க தெரியாது. அதனால ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது, குறைவாவும் சாப்பிடக்கூடாது. எவ்வளவு சாப்பிடணும்? நார்மலா நார்மலா இருக்க சொல்றாரு பகவான். என்ன சொல்றாரு? நார்மலா இரு, சாதாரணமா இரு, அளவோடு இரு, சமமா இரு, எப்பவுமே சமமா இரு. சமமா இருக்கிறது தான் கஷ்டம். ஒன்னும் பேசுவோம், இல்லாட்டி பேச மாட்டோம், சண்டை போட்டுப்போம். இந்த பக்கத்துல புதுசா கொடுத்துட்டு வந்த உடனே ரெண்டும் யோசிக்கும் பாரு, இது உப்பு கொடுக்கும், அது சக்கரை கொடுக்கும், அப்படியே ஒரே அவ்வளோ அன்னுன்யமா படுக்குவாங்க. அவ்வளவுதான். 1 மாசம் 2 மாசம் 3வது மாசம் இது அப்படி பார்க்க, இது இப்படி பார்க்க, சண்டை. பேசுறது பேசாம இருக்கிறது, அளவோடு பேச தெரியாது. அளவோட தான் கஷ்டம். அளவோட இவங்க என்ன சொல்றாரு? முதல்ல சாப்பிடறத சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் தூங்கின்றவனுக்கு மெடிடேஷன் உட்கார முடியாது. அசம்பஞ்சி. சில பேர் பார்த்தாலே நமக்கு தூக்கம் வரும், அப்படியே இருக்கும், அவங்க மூஞ்சில அப்படியே இருக்கும். அப்படியே இவரு ஏற்கனவே தூங்கு மூஞ்சி அப்படியே இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? மெடிடேஷன்ல ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுவார். சரி, அப்படின்னா அதிஸ்வப்பன சீலஸ்ய அதிகமா தூங்கின்றவனுக்கு தியானம் கை கூடாது. சரி, ஆப்போசிட்டா இருப்பான். ஜாக்கிரதக ஏவச்ச ந, எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி மூச்சுண்டே இருக்கவனுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராத ஆளுக்கு மெடிடேஷன் ஒத்து வராது. ஓகே, ஏன்னா தூங்காதத மெடிடேஷன் செப்பரேட் ஆயிடும், அங்க டீல் பண்ணிடும். இவரு அங்க முடிச்சுட்டார். சில பேர் வந்து சொல்லுவாங்க, உங்க கிளாஸ் நல்லா இருந்தது சார், நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அங்க ஆபீஸ்ல விட்டதெல்லாம் இங்க வந்து முடிச்சுட்டாரா? அதனால தூங்காதவனுக்கும் அதிகமா தூங்குறவனுக்கும் தியானம் ஒத்து வராது. வேற யாருக்கு ஒத்து வராது? அதுக்கப்புறம் வந்து இங்க அடுத்து சொல்றாரு, யுக்த ஆகார விகாரஸ்ய, அளவோடு சாப்பிட்டு அளவோடு தூங்கி அளவோடு கடமையை செய்யணும். கடமையை கூட மிதமா செய்யணும். யாரு மிதமா இருக்கிறானோ அவனுக்கு தான் ஒத்து வரும். ஓகே, அப்போ கடமையெல்லாம் செய்யறத ஆக்ஷன்ஸ், சேஷ்டை, அந்த சேஷ்டைய கூட ஆக்ஷனை மிதமா இருக்கணும் அப்படின்றார். அப்போ அதிகமா தூங்குறவனுக்கு தியானம் ஒத்து வராது, குறைவா தூங்குறவனுக்கு தியானம் ஒத்து வராது, அதிகமா பேசுறவனுக்கு தியானம் ஒத்து வராது, பேசவே இருக்கிறதுல அவனுக்கு ஒத்து வராது. ஓகே, எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சுன்றவனுக்கு தியானம் வராது. ஒண்ணுமே அப்படியே சேகனா இருக்கிறவனுக்கு, ஐடியலா இருக்கிறவனுக்கு அவனுக்கு தியானம் ஒத்து வராது. அப்ப யாருக்கு ஒத்து வரும்? மிதமா இருக்கு, மிதமா பேசி, மிதமா தூங்கி, மிதமா வேலை செஞ்சு, மிதமா உணவருந்துறவன் யாரோ அந்த மிதவாதிக்கு தான், சமத்துவம் உடையவனுக்கு தான், அளவோடு உடையவனுக்கு தான். ஓகே, அதனால திரும்ப 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 ஸ்ரீகிருஷ்ணா கீதையில சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அளவோடு வச்சுக்கணும், அளவோடு வச்சுக்கணும். யாரோட உறவு வச்சிருந்தாலும் அளவோடு வச்சுக்கணும். பழகிறது கூட அளவோடு பழகுங்க. இப்ப நீங்க ஒருத்தர் சமயத்தில ஒருத்தர் இருக்கீங்க, அளவோடு பழகுங்க. எக்ஸ்ட்ரீமா போறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமா ஆப்போசிட்டா போறது. என்னன்னா என்ன, வாங்கன்னா வாங்க, அப்படி மிதமா வச்சுக்கணும். நமக்கு என்ன இடத்துல எல்லா இடத்துலயும் தீவிரம் காட்டுவோம், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா போயிடும். நீங்க எப்போ தீவிரமா பண்றீங்களோ குவைட் ஆப்போசிட்டா போயாகும். எவ்வளவு நம்ம மீடியமா வரமோ, அளவோடு வரமோ, வாழ்க்கை அத்தனை சௌந்தரியம். தியானமே பண்ண வேண்டாம், வாழ்க்கையே சௌந்தரியமா இருக்கும் அளவோடு வச்சிருந்தா. அதனால எல்லா விஷயத்திலையும் அளவோடு இருக்கிறது பகிரங்க சாதனா. அதுக்கு நீங்க ஹோல் டே நீங்க உங்களை நீங்க வாட்ச் பண்ணினா தான் இந்த விஷயம் புரியும். இல்லைன்னா தெரியாது. இல்லைன்னா திடீர்னு அதிகமா பேசுறோம், அதிகமா யாரோட பழகிடுவோம், அதுக்கப்புறம் சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும் வீட்லயே. ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாரு,
சமமா இரு, அளவோடு இரு, சாதாரணமா இரு, அப்படி சொல்றது எதுவோ அதுதான் யோகம் அப்படின்றாரு. அவங்களுக்கு தான் இந்த தியான யோகம் வரும். இதுல இருந்து அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனை பத்தி சொல்றாரு. அந்தரங்க சாதனைனா என்ன? அந்தரங்க சாதனைனா தியானம் செய்யறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும். உடம்ப எப்படி வச்சுக்கணும், இடத்தை எப்படி வச்சுக்கணும், நம்ம மூடெல்லாம் எப்படி வச்சுக்கணும், அதெல்லாம் எப்படி சொல்ல போற. அதுக்கு பேரு அந்தரங்க சாதனை. அந்தரங்க சாதனை அவர் சொல்ல போறாரு. இடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, இதெல்லாம் சொல்ல போறாரு. அதனால முதல்ல இடத்தை பத்தின விஷயம், தேசத்தை பத்தின விஷயம். தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் பகவான் சொல்றது ரகசியம். ரகசியம் ரகசியமான இடத்துக்கு இருக்கணும். ரகசியமான இடத்துக்குன்னா எப்படி போலாம்? சங்கரர் சொல்றாரு, நீ ஏதாவது குகைக்கோ மலைக்கோ எங்கேயோது போ அப்படின்றாரு. நம்மளால அது போக முடியாது, கஷ்டம். ஓகே, வீட்டு வாசல்லாம் விட்டுட்டு எப்படி போக முடியாது? அதெல்லாம் போக முடியாது. ஓகே, வீட்டுக்குள்ளரே ரகசியமா எப்படி செய்யறது? வீட்டுக்குள்ளரே ரகசியமா எப்படி பண்றது? எப்ப பார்த்தாலும் அந்த டிவி ஹால் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஹால்ல அங்க டிவி பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு டிவினா டெலிவிஷன் பேரு. ஓகே, அதோடய இருந்து எல்லாரும் அரட்டடிச்சுட்டே இல்லாம தனிமையில இருக்கும். தனிமையில கொஞ்ச நேரமாவது உங்களை தனிமையில கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இருக்கும். அப்பதான் உங்களை சிந்தனை பண்ண முடியும். ஓகே, அப்போ ரகசியமா இருக்கிறது மீன்ஸ் நீங்க என்ன செய்யலாம்? ரகசியமா இருக்கிறதுனா எப்படி மெடிடேஷன் வீட்டுல இருந்துட்டு ரகசியமா யாரும் இல்லாத இடம், மற்றவர்கள்லாம் புழங்காத இடத்துல. சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த கோயில்ல போனோம்னா, முப்பாத்தம்மன் கோயில் எல்லாம், காளி கோயில் எல்லாம் இருக்குல்ல, காளி கோயில் முன்னாடி போய் எல்லாரும் நடக்கிற இடத்துல போய் ஒரு மெடிடேஷன் பண்றது எல்லாரும் தெரியும். அது வேற காதுல விழும், வா நான் மெடிடேஷன் பண்றது. புரியுதா? ஷோ காட்டக்கூடாதுன்றாரு. டிராமாலாம் காட்டாத, யாருக்கு தெரியாம பண்ணணும்ன்றாரு. ஐயோ, மெடிடேஷன் பண்றதே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு தானே. நான் மெடிடேஷன் பண்றேன் அதுனா எங்க ஆத்துக்காரங்க கச்சேரிக்கு போன கதையாயிடும். அதனால வீட்டுல ரகசியமா பண்றதுனா எப்படி பண்ணலாம்? எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நாம எழுந்துச்சுட்டு விவகாரம் தொடங்கறதுக்கு முன்னாடியே நாம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம் வீட்டுக்குள்ளாரே. அது மாத்திரம் இல்ல, இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? ஒரே இடத்துல உட்கார்ந்து பழகணும். ஓகே, இப்ப நீங்க இங்க வர்றதுக்கும் வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாநித்தியம் இருக்கிறது, சம்ஸ்கார ஸ்தானம் பேரு. இப்ப சமையல் கட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன புத்தி வரும்? சாப்பிட்ற புத்தி தான் வரும். ஓகே, அதனால எங்க புழங்குறமோ அந்த புத்தி தான் வரும். போத்தீஸ்ல போய் தியானம் வருமான்னு வராது. இது என்னாச்சு, அது என்னாச்சு, அது என்னாச்சு. நீ அந்த ஒரு 10 பேரை இன்டர்வியூ பண்ணி தியானம்னா என்ன தெரியுமோ அட்டை எடுத்து அடிக்க வந்துடும். அதனால அங்கெல்லாம் ஒத்து வராது. அப்ப சம்ஸ்கார ஸ்தானமும் ஒரு இடம் இருக்கிறது. அப்போ நம்ம உட்கார்ந்து உட்கார்ந்து பழகுனா அந்த இடம் நமக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு நேரம் ஒத்து வரும். அதனால நம்ம வீட்டிலேயே ஒரு இடத்தை தியானம் பண்ற இடம் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கங்க, நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. இருக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு இடத்தை செலக்ட் பண்ணணும். அந்த இடம் தூய்மையான இடமா இருக்கணும், சுத்தமான இடமா இருக்கணும் அப்படி சொல்றாரு. ஆமா, சுத்தமான இடம் மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த இடத்த நீங்க கிளீன் பண்ணி எப்பயும் வச்சுக்கணும். உங்களுக்கு ராக துவேஷத்தை உச்ச சாயில சண்டை போட்டுட்டு அவளோட சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல அப்படி உட்காரப்படாது. சண்டை கிட்ட போட்டீங்க இல்லையோ அந்த இடத்துல உட்காரப்படும். கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வாங்க, போகலாம். ஆறின பிறகு மெடிடேஷன் போய் உட்காரணும். அந்த இடம் ரொம்ப முக்கியம், புரியுதா? அதனால அந்த இடம் முக்கியம். சில பகவான் என்ன சொல்றாரு, சமாந்திர தரையில பண்ணணும்னு சொல்றாரு. சமாந்திர தரையில பண்ணணும். இந்த மாதிரி பெட்டி கிட்டி வீட்டுல இருந்தா அது மேல உட்கார்ந்து கூடாது. மெடிடேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பண்ணாரு. பழைய காலத்துல துணி துவைக்கிற கல் இருக்கு,
இப்படி இருக்கும். அந்த கல்லு கூட இப்ப கிடையாது, இது வந்துருத்தேன் வாஷிங், அது மேல வேணா ஏறி உட்காந்துக்கலாம். பழைய காலத்து அது நல்லா இருக்கும். அந்த கல்லுல உட்கார்ந்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்படி இப்படி மெடிடேஷன் புரியுதா? மேல ஹைட்ல போய் உட்காராத, கீழே சில பேருக்கு டீப் மெடிடேஷன் கனெக்டுக்குள்ள போய் எங்க இந்த படிக்கட்டு இருக்குல்ல அதுல போய் உட்கார்ந்துருவா. இதெல்லாம் பகவான் சொல்றாருன்னா சும்மா சொல்ல மாட்டேன், நிஜமாவே அப்படி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நானே பார்த்திருக்கேன் மெடிடேஷன் பண்ணும்போது. ரகசியம்னா புரிஞ்சுக்காம பண்றது, அங்க போய் பண்றது. இதுல வரை நம்ம விவேகானந்தர் கதையை வர பேசணும்னா அவர் உள்ளர போய் மேல போய் அந்த குடோன் மாதிரி அவங்க வீட்டுல இருக்குது, அங்க போய் உட்காந்து மெடிடேட் பண்ணினாரு. அங்க பாம்பு வந்தது, இதெல்லாம் கதை படிக்கிற உடனே என்ன ஆகும் ஐடியா, உடனே அதே போல இடத்துல போய் உட்காரத்துக்கு தோணும். அதெல்லாம் நினைச்சுதான் இங்க சொல்றாரு பகவான், சும்மா ஒண்ணும் சொல்ல. அதனால ஹைட்ல உட்காராத, உன் நன்மைக்கு தான் சொல்றாரு. எதுக்குன்னா நமக்கு மெடிடேஷன் உட்கார்ந்தா ஒண்ணு நடக்கிறது, ஒண்ணு அங்க சுறுசுறுப்பா நடக்கும், அல்லது மேக்சிமம் டைம் என்ன ஆகும் தூங்கி போயிடுவான். இந்த ராமகிருஷ்ண மட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க நிறைய பேர் மெடிடேஷன் பண்றதுக்கு வருவான். சொல்லட்டி அடிக்கும் பாருங்க, அப்படி போய் விழுவான். அந்த அவன் மெடிடேட் பண்றானே இன்னொருத்தன், அவன் மேல போய் விழுவான். விழுந்த பிறகு அவன் டப்புன்னு போய் அந்த பக்கம் விழுந்துருவான். ஏன் தெரியுமோ, அவரும் திறன் இல்லாம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது கதையெல்லாம் மிகல, நீங்க போய் இதெல்லாம் நான் கண்ணால பார்த்து சொல்றேன் நான். இவன் போய் அவன் மேல விழுந்து அவன் கீழே விழுந்துட்டான். அப்படி மெடிடேஷன், இதெல்லாம் மெடிடேஷன் யாரும் இதெல்லாம் இல்ல சார். நீ மெடிடேஷன் பண்ணிருக்கியா, அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்களா, இதெல்லாம் பண்ணினாக்கா இதெல்லாம் ஐடியா வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ சொன்னதெல்லாம் நிஜம்தான் போல இருக்கிறது. அப்படி அந்த மெடிடேஷனு இப்படி மறுநாள் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில யாராவது பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிளாஸ்டர் போட்டு, இல்ல இன்னும் மேல பிளாஸ்டர் போட்டுருங்க, சொல்லுங்க மெடிடேஷன் பண்ணின. மெடிடேஷன் கொஞ்சம் ஹைட்டா உட்கார்ந்தா அது மெடிடேஷன் போய் தன்னை தானே அப்படி விழுந்துட்டேன், அது மூக்குல அடிபட்டு. இது சொல்ல முடியும், சொன்னா வெக்கக்கேடு, சொல்லாமே இருக்க முடியாது. சில பேர் துருவி துருவி கேட்பான், நமக்கு நம்மள உண்மையை வரவழைக்கிறது சில பேர் இருக்கா, அந்த மாதிரி இருக்கா. அதனால மேல உட்காராத, கீழே உட்காராத, சமமான தரையில உட்காரு, சுத்தமான இடத்துல உட்காரு, தனிமையில உட்காரு. வித்யா 2 பேர் சேர்ந்து படிக்கணும், தியானம் ஏக்கி தனியா இருக்கணும். கும்புள்ள போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கும்புள்ள போகக்கூடாது. சில பேர் கூட்டு தியானம் பண்ணலாமே, கூட்டு தியானம் பண்ணலாமே அப்படி சொன்னா. கூட்டு தியானம் பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுமோ உங்களுக்கு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும், அப்பதான் நம்ம தூங்குறது தெரியாது. புரியுதுல்ல? எதுக்கு இப்ப லைட் ஆஃப் பண்றாங்க புரியுதுல்ல? அதுக்குதான் கூட்டு நீங்க கும்பலா போகும்போது தியானம் பண்ணும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு. இதெல்லாம் ஒரு மூடு வரதுக்காக இல்ல, சில பேருடைய வெளிச்சம் வெளியில வராம இருக்கிறதுக்காக. அதனால தனியா போய் தியானம் பண்ணணும், அங்க போய் கும்பல்லாம் சேர்க்கப்படாது. இதெல்லாம் இடத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த காலத்தை பத்தி சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் எப்படி போய் பண்ணணும், அதெல்லாம் அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா அளவோடு இருக்கிறது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தரங்க சாதனா தியானம் பண்ணும் போது என்னெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் தியானத்தை பத்தி விரிவா படிக்க போறோம் இந்த 6வது அத்தியாயத்துல. ஏன்னா சாதனை பண்றது கர்மயோக சாதனை அண்ட் இந்த தியான சாதனை ரெண்டு இந்த 2 சாதனை சாதகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக சாதகர்களுக்கு இந்த 2 சாதனை. நம்ம ஏற்கனவே நம்ம கர்மயோக சாதனைக்கு நிறைய பகவான் ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் செஞ்சு இந்த தியான யோகத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஞான யோகத்துக்கு தயாரா வந்துரும் மைண்ட். அப்படி நம்ம அடுத்த வாரத்துல மீதி விஷயத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம்.